ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எது என்னென்ன ஆப்லாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதில் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு பற்றி நீங்கள் புதுசாக வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வர அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணான்னு இருக்கும். அதில் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாபிக் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே டச்சில் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் என்னென்ன வீடியோவில் போட போகிறது பார்த்தீங்கன்னா, டெக் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுருக்கிறது தான். அது கூட ஃபினான்ஷியல் வீடியோஸும், அப்புறம் வீக்லி ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம சரௌண்டிங்கில் என்னென்ன நடக்குதுங்கிறத பற்றி போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் மணி ஏர்னிங் சீரிஸும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ படித்தவங்களுக்கும் இல்லை பணம் எர்ன் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக படித்தவங்களும் எர்ன் பண்ணலாம். ஸோ இதை அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் வரும். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுங்க. அப்போ ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு. ஸோ வாங்க லெட்ஸ் ஜம்ப் இன்டு த ஒரு டாபிக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா. அதோட ஸ்கீம்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியஸ்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் மறக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டாப் ஒன்றில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆப். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த க்ரோ ஆப்புக்காக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. லைக் ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா பக்கமே இருக்குது. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்டர்மீடியேட் பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். இது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யார் அது மேக் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸ் அவங்களுக்காக ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு பெரிய கம்பெனியாவது வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி, என்பிஓ. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிபி வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். அதாவது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் போதும் பணத்தை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அண்டு நியூ ஃபண்ட் ஆஃபர். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது க்ரோ ஆப்பில். இந்த க்ரோ ஆப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக அவங்ககிட்ட இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் பிளான்ஸில் இருக்கும் பார்த்தா இப்போ லைக் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆப்லேயே எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது டேக்ஸ் சேவிங் ஃபண்டு, ஹை ரிட்டர்ன்ஸ் ஃபண்டு, லோ ரிஸ்க் ஃபண்ட்ஸு, ஷிப் ஃபண்ட்ஸு நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிற பிளானை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இந்த டேட்டில் நான் பே பண்ணணும் சொல்லி செட் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துருவாங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராவல் ஆயிரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் அப்போவே. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்பு. நீங்கள் இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே உள்ள வர போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைசா பஜார். மோஸ்ட்லி அதுக்குமே தெரிஞ்சிருக்கும். பைசா பஜாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் இன்சூரன்ஸு ஆர் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுற வெப்சைட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். லைக் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதுலேருந்து, பேலன்ஸ் பார்க்குறதுலேருந்து, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸு எல்லாவது ஆல் இன் ஒன் ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைசா பஜார் சொல்லலாம். இந்த பைசா பஜார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்னே சொல்லுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக ஆப் வச்சுக்காமல் ஒரே ஆப்பில் வச்சுக்கிற மூலியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈடி மணி. இந்த ஈடி மணிங்கிற மோஸ்ட்லி அதுக்குமே கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் இது ஒரு நார்மல் ஒரு ஏஜென்ட் மாதிரி தான், அதாவது ஒரு புரோக்கர் தான், மியூச்சுவல் ஃபண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த இந்தியா டைம்ஸ் டுடே. அதாவது டைம்ஸ் டுடே எழுது கேள்விப்பட்டீங்களா? அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட குரூப்பில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈடி மணிங்கிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் எப்படி பைசா பஜார் ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போய் கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் மணி. அதாவது இந்த 3மே நீங்கள் கேள்விப்பட்டது இல்லை எனக்கு என்னமே பண்ணலாம், கண்டிப்பாக பேடிஎம் மணி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்குமே ஏன்னா பேடிஎம் அதாவது யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்கஸ்ட் கம்பெனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாலெட்டில் ரொம்ப லார்ஜஸ்ட்டு பணத்தை வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் ஸ்டோர் பண்ணுற ஒரே வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும் இருக்கிறது பேடிஎம் மணி மட்டும்தான்.
பேடிஎம் ஆப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேங்க்ஸு ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட புதுசாக கஸ்டமர்ஸ்க்கு ஏதாச்சும் தரணும்னு சொல்கிறதுக்காக பேடிஎம் மணி இதில் என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் எந்த பிளானும் இதில் ஆட் பண்ண தேவை கிடையாது. மற்ற மாதிரி உங்களுக்கு கைமன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்கள் பேடிஎம் மணியில் போய்ட்டு நீங்கள் பணத்தை ஆட் பண்ணுற மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளான் மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு பணத்தை ஆட் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி எந்த உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவிசிலாம் டன்னாக இருக்கும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் பேடிஎம் மணி தவிர்த்து மற்ற 3 எது யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணாகணும். அப்படி பண்ணுறது மூலிமா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைலில் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் இத்தனை ஆப் பண்ணுறதுக்கு பார்த்தா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எது அதாவது கம்பேர் பண்ணி எப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சஜஷன் 2 ஆப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மணி ப்ளஸ் க்ரோ ஆப் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் ரெண்டுமே ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி பிளான் சொல்லிட்டு ஒரு ஆப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட்டு 1 இயராக. அந்த ஆப்பை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை என் ஸ்க்ரீன்லேயும் அந்த வீடியோ முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அது வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுற மூலம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரீடாக்ட் ஆயிரும். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆப்புமே என்னென்ன ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப், பைசா பஜார், ஈடி மணி, பேடிஎம் மணி அண்ட் லாஸ்ட்டாக நான் சொன்னேன் ஈஸி பிளான். இந்த 5 ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஸ்னே சொல்லலாம். இந்த கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் தரக்கூடியது மட்டும்தான். நீங்கள் ஒன்ஸ் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பணத்தை க்ரோ பண்ணணும் ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கணும். இந்த 5 ஆப்பில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் ரைட் டைம்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா பேங்க்கோட ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்குது. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் காட்டும். நீங்கள் எதுக்கு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் லாங் டேர்ம் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் இப்போ கம்மியாக தான் இருக்கும். ஷேர் ப்ரைஸ் நத்திங் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு என்ஏவின்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதோட ஒரு லாட்டோட ப்ரைஸ் தான் அந்த என்ஏவின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சீப்பாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வாங்குற மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அதாவது ஒரு 1 இயருக்கு அப்புறம் இந்த கொரோனா இம்பேக்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹையாக போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேல்யூ வந்து நீங்கள் 1 லேக் போட்டிருக்கீங்கன்னா இப்போ 1 லேக்னா 1 மந்த் நான் சொல்லலை 1 லேக் பிளான் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 லேக் பிளான் வந்து கண்டிப்பாக கிடைக்க ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. ஈஸியாகவே ரொம்ப கிடச்சிரும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்கில் எடுக்க விரும்பல அப்படின்னா நீங்கள் இந்த 5 ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரூ வே தான். இப்போ ஆன்லைனில் போய் நீங்கள் நிறைய சர்ச் பண்ணாலும் ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா ஒரு 80% 85% வரைக்கும் ஃபுல்லாக ஃபேக்காக தான் இருக்கும். லைக் எப்படி ஃபேக்காக இருக்குன்னா, இந்த கேம் விளையாடுங்க, இந்த பெட்டிங் வெப்சைட்ஸ்குள்ளே போங்க, இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கிற கேம்ஸ் விளையாட மூலியமாக உங்களுக்கு பணம் கிடைக்குங்கிற மாதிரி எக்கச்சக்கமான இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 85% நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும். ஃபேக் மீன்ஸ் பணம் கிடைக்கும் தான், நான் கிடைக்கலன்னு சொல்லவே இல்லை. நம்மகிட்டேருந்து லாட் ஆஃப் டயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நம்ம தர வேண்டியதாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா அந்த கேம் ஏன் நம்ம விளையாடணும், நம்ம விளையாடுனாலும் அவனுக்கு என்ன ப்ராஃபிட்டுங்க நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கேம் விளையாண்டா நம்மகிட்டேருந்து நம்ம 1000 ரூபா நம்ம கிட்ட அதாவது நம்ம அந்த கேமை யூஸ் பண்ணுறங்காட்டி நம்மகிட்டேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 ரூபா எடுத்துருவான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேம்லிங் இருக்குது இந்த மாதிரி சைட்ஸ்லாம். ஸோ நீங்கள் ரொம்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நிறையா பார்த்துருக்கேன் பேடிஎம்மில் அதே அப்படி ஏர்ன் பண்ணலாம் இப்படி ஏர்ன் பண்ணலான்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக சைடாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி அன்வான்டான ஆப்ஸ் விளையாண்டா பணம் சம்பாதிக்கலாம், கேம்ஸ் விளையாண்டா சம்பாதிக்கலாம்னா ஏன் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும், ஏன் எல்லோரும் வேலைக்கு போகணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ அப்படி யோசிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியணும், நமக்கு தான் நாலேஜ் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம் அப்படி போய் பணம் சம்பாதிக்கலாம். எல்லாருமே அப்படியே சம்பாதிச்சுட்டு போயிடலாம். எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஜஸ்ட் வீட்டிலே உட்காந்து சம்பாதிச்சுட்டு போக வேண்டியது எல்லாம் சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வீடியோ பார்த்தேன். 1 மணி நேரத்தில் 10,000 15,000 போட்டிருக்காங்க. அப்படி சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் மட்டும் இல்லை, யார் சொல்கிறதும் அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணி நம்பாதீங்க. அது நாங்கள் சொன்னதை போய்ட்டு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள், கூகுளில் போடுங்க, ஒரு வெப்சைட் 4 வெப்சைட்டில் போய் தேடி பாருங்கள். கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் இதில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே இந்த வீடியோவில் போனஸ் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுന്നത്. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் நம்ம சேனலில் புதுசு வீடியோலாம் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஆல்.